சொல்லிட்டு கிடக்குறாரு? அபச்சாரம் அபச்சாரம் அப்பெல்லாம் சொல்லப்படாது. அவ அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுல செய்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தாங்க பாட்டி, நானும் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். அம்மா சாமிக்கு வேணும் தாமா பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும். இப்படிதான் மாத்தவே முடியாதே. போய் பண்ணு. இந்த பக்கம் அந்த ஆள் பண்றாரு, நான் அந்த பக்கம் பண்ணுவேன். இந்த பக்கம் வேணாமா? சரி அந்த பக்கம் போ. என்ன பண்ணுவோம்? நீ எங்கிட்ட இருந்து வர்ற? தெரியல. அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணமா? அது இந்த பக்கம்ல வரணும். நீ கிட்ட வர்ற? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன். உனக்கு என்னையா? நான் இன்னும் பாதி அங்க பிரதட்சணம் பண்ணணும். நீ எழுந்து போ. எந்திரிச்சு போவா? இந்த கோயில முதல் டிக்கெட் வாங்கினது நான் தான் முத உருண்டு வந்தேன். நீ அந்த பக்கம் எந்திரிச்சு போ. போக முடியாது. போக முடியாதா? ஏ பூசாரி, யார் கடை கொடுத்த டிக்கெட் இருக்கு? அவரை ஏன் கூப்பிடுற? நீ எழுந்து போ. நான் எந்திரிச்சு போக முடியாமா? நீ வேணா எந்திரிச்சு போ. நானும் போக முடியாது. ஐயோ, 2 பேரும் எந்திரிச்சு போக முடியாது. இப்ப அங்க பிரதட்சணம் முடிக்கணும், என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கண்ணு முடிக்க. அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா. கண்ணை முடிக்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லப்பா, காலையில கோயில் அங்க பிரதட்சணம் பண்ணல, அந்த ஞாபகத்துல. என் மேல அங்க பிரதட்சணம் பண்றியா? அறிவு கிட்டவனே, பேசா படுத்து தூங்கு. மூச்சே நின்று போல இருக்கு. அப்பா. இல்லப்பா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். எளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைட்டடிக்க ஆசை, குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. தோப்புக்குள்ள சுத்தம் வம்பழுக்க ஒரு இடிச்சவன் கூட காணும். அந்த ஆளையும் சின்ன சின்ன ஆசை, நான் குமரனாக ஆசை, தன்ன தானே. எங்க ஊர் நாட்டாம அங்க குளிக்கிறார். அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. இங்க வாயேன். என்னது? தண்ணி விடுதுக்கிற சத்தத்தை காணா? ஐயோ, நின்னு போச்சா? ஐயோ, ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சே, கடெல்லாம் எரியுதே. என்ன நாட்டாம குளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா, ஆம்பளை குடிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன? யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ, அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கத்தை விசாரிக்கிற இடம் பாரு இது. பார்த்தா தெரியல, ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா, நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்னு போச்சு. அந்த தொட்டி எங்கன்னு காட்டினீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. ஏமா, இப்ப கரெக்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட? அங்கிட்டு. என்னது? முன்னால கிணறு. கிணறா? ஆமா. அடி ஆத்தி, நல்ல வேளை ஒரு உசுரை காப்பாத்தலப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா, அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுப்பா. அப்படி பின்னால போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம். அங்கிட்டா? பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் தான் மலையவே தாண்டவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துச்சு, குதிச்சுங்க. அப்ப நான் குதிச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாருங்க. ஐயோ, போயிட்டீங்களா? என்னங்க? பாவி நீயா? அங்கதாண்டி எலும்பு முறிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு விட்டேடி. கழிச்சல ஓரவ. ஐயோ, ராசா. ராசா நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா. நாய் விரட்டும். எதுக்கு அழுகிற பண்ணிக்கு இவ்வளவு அழுகுறிய? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. அதை நம்பி என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக புலக்கே கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ, செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், கொல்ல பேர் நான் சாகணுமே அலையறாங்க.
அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல பிள்ளைட்டு ஏமாந்து கிணத்துல வந்து கொண்டாடிட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருச்சு. நான் குடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கி விடுச்சு. பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல விட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடிக்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துன கடிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிடுவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும்டி. நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வழி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா என் எது என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியேடு. ஒல்ல 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 ஒல்ல. நான் இல்லங்க. ஏங்க காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன், கயற வெளியெடுக்கிற? அரைஞ்ச நாம மொல்லடி மொல்லடி அப்படியே தவி போனா சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை. தம்பி ராசா, என்னண்ணே கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் தள்ளி விட்டு போயிருப்பா. இந்த வந்துடுறேண்ணே. இதுதான் ஐயாவோட வாகனம். புதுசா இருக்கே, அப்படி இருக்க கூடாது. என்னண்ணே வண்டி மாடிக்கிடுச்சா? ஆமாப்பா. சரி, ஏறி உட்காந்து தள்ளி விட்டுறேன். நம்ம வண்டியில இருந்து ஸ்பேனர், சுத்தி, கத்தி, அருவா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரி, இந்தா நீ வெள்ள காட்டு, நீ இந்த பெடல காட்டு. அருவாளை வச்சுட்டு நான் என்ன பண்ணி அந்த டயரை வெட்டு. சரி, இவருக்கு உட்கார்ந்து ஒரு சீட் வேற. போயிட்டு வாங்கண்ணே. Look at that, it's very cute, no? ஐயா, என்ன தேடுறீங்க? இங்க ஒரு சைக்கிள் நிப்பாடி இருந்தா காணுங்க. உங்க சைக்கிள் தானே? ஆமா. தோர்க்கே. நீங்க வேற யாரும் மூட்டை வச்சிருக்காங்க, அதை போய் சைக்கிள்ங்கிறீங்க. இல்ல உங்க சைக்கிள் தான். சும்மா இருந்து விளையாட இருக்காம. நான் சொன்னது நம்பலையா நீங்க? நிஜமா உங்க சைக்கிள் தான். வாங்க பாருங்க. பாத்தீங்களா? என்ன தகச்சு போய் நின்னுட்டீங்க? இப்ப ஒண்ணும் கெட்டு போல. இதை எடுத்துட்டு போய் காலங்கடையில கொடுங்க. பேரிச்ச பழம் இவ்வளவு கொடுப்பாங்க. வாங்கடி. இத மறந்துட்டேன், சாரியா. இது என்ன கோயில் டி? அதான் போய் பார்க்க போறோம்ல. இவன் மேல கேள்வி மேல கேள்வி கிட்ட ஆள தொலைப்பா. ஆமாண்டி. இதுவும் ரொம்ப அழகா இருக்குல்ல. வருஷத்துக்கு ஒரு தான் இந்த பக்கம் வரணும்டி. என்னடி இது? மாடு இருக்கு, வண்டியும் காணோம், வண்டிக்காரனையும் காணோம். அதானே. அம்மா ஏதோ தேர்தலுக்கு போட்டுருக்கு. இல்ல, எங்க வண்டி இங்க நிறுத்தி வச்சிருந்தோம், காணோம். உங்க மாட்டு வண்டி தானே? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுதான் உங்க மாட்டு வண்டி. என்ன பாக்குறீங்க? என் சைக்கிளுக்காவது பேரிச்சம்பளம் கொடுப்பான், இதுக்கு எதுவுமே தரமாட்டான். வேணா ஒண்ணு செய்யலாம், உங்க நெத்தியில திருநீரை பூசிக்கலாம். நிப்பாட்டு. என்னம்மா நாட்டாம, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, பம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பை இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா?
சரி இருக்கட்டும், பெரிய எடுத்து பொண்ணு. எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி மூணாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த ஆள் என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம பதட்டப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு அதுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் அரிச்சு விட்டேன். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணு ஆயிடுமா? சைக்கிள் 1500 rupees, என் மாட்டு வண்டி 10,000 rupees. நிப்பாட்டு. என்னம்மா எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்லு. அவர் சைக்கிளை நான் உடைச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு என்னோட காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது சரிதான். இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லன்னா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதான். நீ கரெக்டா பேசுறியம்மா. என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை. நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. Thanks, நாட்டாம. நாளைக்கே இந்த ஆள வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா. ம். அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா. என்ன நாட்டாம நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை சரி ஈஸியா திருப்பி சொல்லிட்டீங்க. நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துண்ணுது. அந்த துண்ணலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும். அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடெல்லாம் உங்களோட மாடா ஊற விட மாடா? ம்? இல்ல நிறைய கட்டி கிடைக்க கேட்டேன். இது பாரு, இன்னைக்கு நீ இங்கதான் வேலை செய்ய போற. அதென்ன மாட்டு தொழுத்துல வேலை செய்யறதா அவளை மட்டமா பேசிட்டீங்க. சொல்றத கேட்டுக்குங்க. உலகமே வணங்குற ஏசுநாதர குழந்தையா இதே மாட்டு தொழுவத்தை அவதரிச்சிருக்காரு. அந்த மாட்டு தொழுவத்துல இந்த குழந்தை முத வேலை செய்ய நினைச்சு பெருமைப்படுறேன். போதையா, ரொம்ப பேசாத. இதெல்லாம் கிளீன் பண்ணிங்க போடு. இதெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி போட அவ்வளவுதானே. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ம்ஹும். நீ எப்படி வேலை செய்யறங்கிறத நான் பார்த்துட்டு தான் போவேன். சரி பாருங்க. எதுக்கு அங்க தள்ளி நில்லுங்க. மாடு வர வரைக்கும் சாணி வர தெரிக்கும். தள்ளி நில்லுங்கம்மா. ஐயோ, என் Dress எல்லாம். அதுக்கு தான் சொன்னேன், அந்த பக்கம் போகணும். போங்க. மொறையடியா துவைச்சு கொடுத்துரு. துவைச்சு போடுறதா? இந்த பாரு, நாட்டாம பண்ண கட்ட பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தான் இங்க வேலை செய்ய வந்திருக்கிற தவிர கட்டின புருஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்ல. தெரிஞ்சுக்க. துவைச்சுதான் ஆகணும். துவைச்சு தான் ஆகணுமா? ஏய் நாட்டாம, அடி வாங்கிட்டு வந்தாலும் ஓட்டத்தை பாக்கணுமே. சந்தையில ஒரு உருண்டையான கல்ல எல்லாரும் தூக்கி தூக்கி பார்த்தாங்களே, யாராலையும் தூக்க முடியலையே. அது எதுக்கு? அது கிராமத்துல இளங்கச்சிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளு தலைக்கு மேல தூக்கிட்டா அந்த ஊர்ல அவனை பெரிய வீரன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கல்ல நீங்க தூக்குவீங்களா? அதுதான் ஆம்பளைக்கு தூக்குற கல்லுன்னு சொன்னார்ல. இந்த ஆள் கிட்ட போய் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கும் போது ஒரு ஆம்பளை வந்து எதுக்கு கதவை சாத்துவான், எதுக்கு தாப்பா போடுவான்னு தெரியாத நீ கேக்குற என்ன பார்த்து ஆம்பளையான்னு. இன்னைக்கு நான் ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்காம விட மாட்டோமோ. தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஆம்பளையான்னு கேட்கலாமா? இல்ல கேட்கலாமா? சத்தியமா கேட்க மாட்டேன். எப்ப? கேட்க மாட்டேன். இனிமே யார பார்த்தாவது ஆம்பளையான்னு கேட்ட கழுத்து. பயந்துருச்சு. ஏய், இன்னைக்கு ஒரு அருமையான ஐடியாடி. நான் சொல்றது கேளுடி. இன்னைக்கு என் ரூம்ல கரண்ட்ல கை வச்சு நான் ஷாக் அடிக்கிற மாதிரி கத்துவேன். அதனால என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி வருவார். உடனே அவரை கட்டுப்பிடிச்சு எனக்கு எடுக்க வந்தான்னு பழி போட்டுருவேன். எப்படி ஐடியா? ஏடி இப்ப பார்த்தாலும் அந்த ஆள்கிட்ட வம்பிழுக்கிற? அது என்னமோ தெரியலடி, அந்த ஆள் முகத்தை பார்த்தாலே ஏதாவது வம்பிழுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு அந்த ஆள் எதுலயாவது மாட்டி வைக்கலாம். எனக்கு தூக்கம் வராதுடி. அந்த ஆளை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டிக்காத. ஏய், உன் வேலையை பாருடி.
என்ன பண்ண தெரியலையே. சாக்கடிக்கன்னு காப்பாத்த போய் அவங்க ஏதாவது கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும். நாம உள்ள போகக்கூடாது. ஐயோ காப்பாத்துங்களே ப்ளீஸ். ஐயோ காப்பாத்துங்களே. நான் உள்ள வர மாட்டோமா? கரண்ட் கட் ஆகட்டும், அப்புறமா வரேன். என்ன சவுண்ட காணா? அதனால உள்ள வரலையே. ஐயோ ப்ளீஸ் காப்பாத்துங்களே. ஐயோ ஷாக் அடிக்குது. ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ வந்து காப்பாத்துங்களே. ஒண்ணும் பதறாதீங்க. உங்க பேத்திய சாக்கடிச்சு சொல்லிட்டு பேசாம நிக்கிறே. வாங்க போய் காப்பாத்துவோம். பாட்டி, மின்சாரங்கள் சாதாரணம் கிடையாது. காட்டாத்து வெள்ள மாதிரி தொட்டோம்னா அம்புட்டு பேத்து ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிடு. இந்த பாருங்க, போறது ஒன்னோட போட்டு விட்டுருங்க. ஐயோ எப்படி என் பேச்சை காப்பாத்துறது? நீ உள்ள போனா உங்க அப்பா முருண்டு போயிருவ. நீ போய் எலக்ட்ரிசிட்டி போல சொல்லி லைன் மெண்ட கட்ட கட் பண்ண சொல்லு. காலையில 6 மணி பத்தி போறேன். சும்மாரு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்யலாம். விறகு கட்டல அடிச்சோம்னா கரண்ட் ஒண்ணும் பண்ணாது. ஒரு பெரிய விறகு கட்டையை தூக்கி நச்சுன்னு அடிச்சோம்னா அவங்களும் தப்பிச்சுக்கோ, நாமளும் தப்பிச்சுக்கலாம். ஆனா முடியாது பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நேரம் முடிஞ்சிருக்கும். ஐயோ என்ன பத்தாத்தா ராசாத்தி உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துறேனே. இதுக்கு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன். ராசாத்தி அத்தா உன்னை பொத்தி பொத்தி. அத்தா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. சொன்னாரு பாட்டி. யோ அங்க நான் கரண்ட்ல கை வச்சு ஷாக் அடிக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இங்க நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதா காலட்சேபமா பண்ற. நிறுத்துமா. கரண்ட் சாக்கடிச்சவங்க அப்படி சுன்ற நேரத்துல சுருண்டுருவாங்க. நீ எவ்வளவு நேரமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சுத்தமா கத்திக்கிட்டு இருந்த. அப்பவே தெரியும் நாடகம் மாறேன்னு. பாட்டி, இந்த நாடகம் எல்லாம் என்னிடம் எடுபடாது என்று உங்கள் பேத்தியிட நீங்களே கூறிவிடுங்கள். நான் வருகிறேன். வாடா போலாம். நீ அவங்க இங்க மூச்சு பிச்சை காண என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம ராசாத்தி, ராசாத்தி, ஐயோ யாராவது வாங்கல. சீக்கிரம் வாங்கல. என்ன இது? காப்பாத்துங்களே. ஐயோ ராசாத்தி என்னமாச்சு? என்ன ஆச்சுமா? எனக்கு நீங்களே தண்ணியை பாத்தீங்களா? தம்பி ராசா, என்னப்பா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கொடுத்தாங்க? நீ ஊருக்குள்ள நல்ல உள்ளங்கிறது எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒண்ண பூதலிங்க அவர் பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணதாக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. ஆகையினால நடந்தது என்னங்கிறத பஞ்சாயத்துல தெல்ல தெளிவா சொல்லப்பா. நாட்டமையா, அந்த பொண்ணு எப்பவாவது என்கிட்ட விளையாட்டுக்கு வம்புடுத்துக்கிட்டு இருக்கும். பதிலுக்கு அதுகிட்ட நானும் வம்புடுப்பேன். ஆனா இந்த அளவுக்கு அபாண்டமா என் மேல பழி சுமத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ எனக்கு வேற பொழப்பு இல்லாம உண்மை அபாண்டமா பழி சுமத்துக்கு ஊரை கூட்டிக்கன்னு சொல்றியா? என் பொண்ணை விளையாட்டுக்கு தொட்டான்னு சொல்றானே, இவங்க மட்டும் கூட என் பொண்ணை கெடுத்துருப்பாயா? ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சாலே 51 சவுக்கடி இந்த ஊர் சட்டம். ஆனா என் பொண்ணை கட்டி பிடிச்சி கப்பலுக்கு பார்த்திருக்கா, நிக்க வச்சு விசாரணை பண்ணிக்கலாம். விசாரணை தீர்ப்பு சொல்லாம சீக்கிரம் சொல்லுங்க ஏன் தீர்ப்ப. இருங்க, உங்க பொண்ணுட்டு ஒரு வார்த்தை கெடுக்கிறேன். ஏமா உங்க அப்பன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? தைரியமா உண்மைதான் சொல்லு. ஆமாங்க. சத்தியமூர்த்தி, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, சத்தியமூர்த்தி மவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்கிறது இந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த ஆத்தாளுக்கே தெரியும். பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரியா சொன்னீங்க. இதான் நம்ம ஊரு பெரிய மனுஷன் இருக்கிற பண்பு மரியாதையும். ஏப்பா பெருசு சரிதானே? அப்புறம் என்னப்பா, சம்பந்தப்பட்ட பொண்ணே சாட்சி சொல்லிருச்சு. பிள்ளைய பத்தவரும் தீர்ப்புக்கு கட்டுப்படுறேன்ட்டாரு. ஆகையினால நம்ம ஊர் வழக்கப்படி 51 சவுக்கடி அடிக்கணும்னு தீர்ப்பு சொல்லணும்ப்பா. இந்தாப்பா காங்கய்யா.
காட்டாம சத்தியமூர்த்தி இறந்துட்டாரு. எப்பா ராசா, வாங்க நட்டம்மா. உன்னை எங்க பாத்துறது? இங்க வந்து உட்காந்துருக்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இது என்ன ஊராது? இல்ல ஊராங்கிற பெத்த தோப்பன பறி கொடுத்துட்டு 3 நாள் கர்மா வச்சிருக்க நீ. அங்க அவன் கல்யாணம் வச்சிருக்கான். இல்ல நாங்கெல்லாம் எதுக்கு அலையிறோம்? 18 பஞ்சாயத்து தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பொழுது வலிக்க. ராசா ராசா, நல்லா பார்க்க ஆள் நர மாதிரிதான் பாருப்பேன். வாரி சுருட்டிக்கிட்டு இறங்குனேன். வரிப்புலியோட மோசமானவன். எவனாச்சும் வாழை பிடிச்சு பார்க்க நினைச்சாங்க, முன்னாள் தூக்கி போட்டு மண்டியை கடிச்சு போட்டு போயிருவேன். ஒக்க மக்கா நல்லா நான் போக மாட்டேப்பா. ஆனா நீ குடும்பத்தை சுருக்கும் போதே தெரியுதுப்பா, உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கேன்னு. ஏதாச்சும் பண்ணுவோம் போல் இருக்கு. பண்ணணும் பண்ணணும் ராசா, எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணு. உனக்காக என் வாசல் திறந்தே இருக்கும். அதுக்காண்டி கதவு இல்லைன்னு நினைச்சிடாத. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாரு. வாடா ஆரம்பம்.